கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் எழுச்சியை தடுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் நம் திட்டங்களாலும் சாதனைகளாலும் அவர்களுக்கு பயத்தை வரவைக்க வேண்டும் என்று சூளுரைத்துள்ளார். தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் செய்த சாதனைகளை கொண்டாடும் வகையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பெயரிலான விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் கோலாகலமாக நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அப்போது அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழும் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டங்களை அவர்கள் இருவரும் இணைந்து தொடங்கி வைத்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மாணவர்கள் படித்து முன்னேறுவதால் அவர்களது குடும்பம் மட்டுமன்றி மாநிலமும் முன்னேறும் என்றார். அதனால் தான் தொடர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் கல்வியில் தமிழகம் பெற்றுள்ள எழுச்சியை இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் திரும்பி பார்ப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. இந்த எழுச்சியை பொறுத்துக்க முடியாமத்தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடா மாறணும். அனைவருக்கும் உயர்கல்வி என்பதே தனது இலக்கு என்று கூறிய முதலமைச்சர் தமிழக அரசின் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் உயர உயர பறக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். கல்வி நிறுவனங்களுக்குள் எவரும் வராமல் தடுக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். 1000 ஆண்டுகளா சாதி எனும் கால் முளைத்த சதி அந்த சமூகத்தை ஆட்கொண்டதால நம்முடைய கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. வரலாறு நெடுக இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக கலகம் செஞ்ச புரட்சியாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த தொடர்ச்சியோட உச்சமா திராவிட இயக்கம் தமிழ் மண்ணில் நிகழ்த்தின புரட்சி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வேகமாக நடைபெற காரணமா இருக்கு. தெலுங்கானாவில் செயல்படுத்தப்படும் நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்த தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டம் மனதை தொடும் திட்டம் என்று பாராட்டினார். ஒட்டுமொத்த நாடே தமிழகத்தின் கல்விக் கொள்கையை உற்று நோக்குவதாகவும் ரேவந்த் ரெட்டி பெருமிதம் தெரிவித்தார். This is very heart-touching scheme. I wanted to announce here in this dais, Telangana government is going to implement this scheme in next academic year. I am going to take this inspiration from here. முன்னதாக பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திறமை இருந்தால் போதும் என்றார். திறமையால் வாழ்க்கையை மாற்றிக் காட்ட திமுக அரசு எப்பொழுதும் துணை இருக்கும் என்றும் உறுதியளித்தார். காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் போன்ற திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு வழங்கியிருக்கின்றது. இந்த திட்டங்களை எல்லாம் யாராவது ஒரு நாள் என்னைக்காவது மாற்றிவிடலாம் என்று யாராவது நினைத்தால் கூட அவங்களுடைய மனசுலையும் நிச்சயம் ஒரு பயம் வரும். வாழ்க்கையில் வெற்றி பெற நிறைய படிக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் அறிவுறுத்தினார். ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றத நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்திருக்கேன். சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமா, எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா, எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். படிங்க, மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க, வாழ்க்கைக்காக நிறைய படிங்க. ஏதேனும் சவால் வந்தால் தனக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை தன்னிடம் உள்ள 2 டிகிரி மட்டுமே என்று கூறி சிவகார்த்திகேயன் திரைத்துறையில் இருந்து அனுப்பிவிட்டாலும் அதை வைத்து பிழைத்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தார்.
தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை, வேலூர், திருச்சி, புதுக்கோட்டை, தேனி, தர்மபுரி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை கொட்டியது. தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரமாக காற்றுடன் கனமழை பெய்தது. இந்நிலையில் என்ஆர்டி சாலையில் பெரிய மரம் முறிந்து விழுந்ததில் தொலைத்தொடர்பு கம்பம் மற்றும் வயர்கள் சேதமடைந்தன. மயிலாடுதுறை நகர் மற்றும் நகரை ஒட்டிய பகுதிகளான செம்பனார்கோவில், வடகரை, குத்தாலம், மங்கைநல்லூர், தேரடந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, அரிமடம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருச்சி மாவட்டத்தில் தில்லைநகர், உறையூர், சத்திரம் பேருந்து நிலையம், ஸ்ரீரங்கம், பிராட்டியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதேபோல் புதுச்சேரியில் சுமார் 2 மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வேலூரில் காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலையில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே வரும் சனிக்கிழமை வரை கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் வழக்கில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தப்பிக்க முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் தனது பிரச்சாரத்தை முடக்க முயற்சி நடந்ததாக சாடினார். பயணத்தை தடை செய்வதற்கு, இதை முடக்குவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தார். அதையெல்லாம் மீறி தான் இங்கே குழுமி இருக்கிறீங்களா ஆயிரக்கணக்கான மக்கள். ஒரு படத்துல அழகா பாடி இருக்கிறார். இன்றைக்கு நடக்கிற பிரச்சனையே அன்றைக்கு அவர் தெரிஞ்சுதான் பாடியிருப்பார் என்று நான் கருதுகின்றேன். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, கரூரை காப்பதே நமது கடமையடா. எம்சாண்ட் குவாரிகளில் டன் ஒன்றுக்கு திமுகவினர் 100 ரூபாய் வசூலிப்பதாகவும் லஞ்சம் கொடுக்காத குவாரி உரிமையாளர்கள் மிரட்டப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத செந்தில் பாலாஜி காவல்துறையினரை எப்படி காப்பாற்றுவார் என்று வினவிய அவர் பொய் வழக்கு போடும் காவல்துறையினர் மீது அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். மின்சாரத்துறையில பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் டிரான்ஸ்பார்மர் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அப்பவும் ஊழல் செஞ்சாங்க. சிறைக்கு போன பிறகு ஊழல் செய்கின்றவர் யாரு? டிரான்ஸ்பாரம். அந்த ஊழலை தப்பிக்கவே முடியாது, விடவே மாட்டோம். கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவரையே திமுகவில் சேர்ப்பதுதான் செந்தில் பாலாஜியின் லட்சணம் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பிச்சைக்காரன் என்று இழிவுபடுத்துவதா என எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் மாறி மாறி விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் மக்கள் மத்தியில் பரப்புரை செய்த இபிஎஸ் செல்வ பெருந்தகை காங்கிரசுக்கு விசுவாசமாக இல்லை என கூறி பிச்சைக்காரர்களின் ஆடையுடன் ஒப்பிட்டு விமர்சித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள செல்வ பெருந்தகை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பிச்சைக்காரன் என்று இழிவுபடுத்துவது தனிநபரை பழிக்கின்ற செயல் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் மதிப்பையும் வாழ்க்கையையும் இழிவுபடுத்தும் செயல் என தெரிவித்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை நாடுவது பிச்சை கேட்பது அல்ல, அது ஜனநாயகத்தின் அடித்தளம் என குறிப்பிட்டுள்ள அவர் விளிம்பு நிலை மக்களின் வாக்குகளால் எம்எல்ஏ, அமைச்சர், முதல்வரான எடப்பாடி பழனிசாமி மக்களின் வலிகளை பார்க்க முடியாத அளவிற்கு தூரத்தில் நிற்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் ஜனநாயக விரோத கருத்தை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஆதரிக்கிறீர்களா எனவும் செல்வ பெருந்தகை வினவியுள்ளார்.
ஆட்சியில் பங்கு கேட்பது தங்கள் உரிமை என தெரிவித்துள்ள KS அழகிரி அதற்காக கூட்டணி மாறிவிடுவோம் என்று அர்த்தமில்லை என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்பதாகவும் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இந்நிலையில் சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KS அழகிரி எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேண்டும், அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று கேட்பதெல்லாம் எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய விருப்பங்கள். அதற்காக நாங்கள் கூட்டணி மாறிவிடுவோம் அல்லது வேறு கூட்டணியில் சேர்ந்து விடுவோம் என்று ஏராளமான வதந்திகள். ஒரு தாய் உணவு பரிமாறுகிறார், எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பாடு வைமான்னு கேட்டால் தாய்க்கும் மகனுக்கும் உறவு முறிந்து விட்டது என்ற அர்த்தம். இதனிடையே செல்வ பெருந்தகை மீதான எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்தையும் கண்டித்தார். எங்களுடைய தமிழக காங்கிரஸ் தலைவரை பற்றி ரொம்ப குறைவாக வேற பேசியிருக்கிறார். அதெல்லாம் தவறு. எப்பொழுதுமே அரசியல் பேச வேண்டுமே ஒழிய தனிநபர் விமர்சனம் என்பது கூடாது. நான் கேட்குறேன், எடப்பாடியை பற்றி தனிநபர் விமர்சனம் செய்தால் அவருடைய நிலை என்னவாகும்? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் குறைந்த தொகுதிகளில் போட்டியிடுவதை குறிப்பிட்ட அவர் இந்த நிலை மாற வேண்டும் என மீண்டும் தெரிவித்தார். பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து GK மணியை மாற்ற வேண்டும் என அன்புமணி தரப்பை சேர்ந்த MLAக்கள் சட்டமன்ற செயலாளரிடம் மனு அளித்துள்ளனர். பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இத்தகைய சூழலில் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட உள்ளது. பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து GK மணியை மாற்ற வேண்டும் என அன்புமணியின் ஆதரவு MLAக்கள் சட்டப்பேரவை செயலாளரிடம் மனு அளித்தனர். அவருக்கு பதிலாக அன்புமணி தேர்வு செய்த தர்மபுரி வெங்கடேசனை பாமக சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர் சமீப காலமாக அவர் சொல்லக்கூடிய சில செய்திகள் என்பது வருத்தமளிக்கக்கூடியதாக, கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு எதிராகவும் கட்சியினுடைய நலன்களுக்கு எதிராகவும் சொல்வது என்பது சற்று வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த முடிவை சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருக்கிறார்கள். கொறடா பொறுப்பிலிருந்து அருளை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக மயிலம் சிவக்குமார் நியமிக்கப்பட்டதையும் ஆவணங்களில் பதிவு செய்து கொள்ளும்படி அன்புமணி தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தின் நகலையும் செயலாளரிடம் கொடுத்திருப்பதாகவும் கூறிய பாலு, சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என நம்புவதாக கூறினார். பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் பதவியில் இருந்து GK மணியை நீக்க அன்புமணி தரப்பினருக்கு உரிமை இல்லை என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கூறியுள்ளார். பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இத்தகைய சூழலில் பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பில் இருந்து GK மணியை மாற்றி தர்மபுரி வெங்கடேசனை நியமிக்க வேண்டும் என அன்புமணியின் ஆதரவு MLAக்கள் சட்டப்பேரவை செயலாளரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக MLA அருள், பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் பதவியில் இருந்து GK மணியை நீக்க அன்புமணி தரப்புக்கு உரிமை இல்லை என்றும் பாமக கொறடாவாக தான் தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் ஆணையத்தில் பெற்ற கடிதமும் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி தான். தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா தலைவர், அவருக்கு தான் அந்த அதிகாரம். ஆன காரணத்தினால எங்க மேல கடிதம் கொடுக்கறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறது எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. கட்சியினுடைய சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவர் GK மணி அவர்கள் தான், கொறடா நான் தான். முன்னதாக பாமக நிறுவனர் ராமதாசுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க கோரி தலைமைச் செயலாளரிடம் பாமக MLA அருள் மனு அளித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2வது நாளாக குறைந்துள்ளது. கடந்த செவ்வாயன்று ஒரு சவரன் தங்கம் விலை 84,000 ரூபாயாக உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்கத்தின் விலை 2வது நாளாக குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் விலை கிராமுக்கு 90 ரூபாய் குறைந்து 10,510 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 84,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி கிராம் 150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழ்நாடு பாஜகவிற்கு புதிய தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாஜக ஆயத்தமாகி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு பாஜகவிற்கான புதிய தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து அக்கட்சியின் தலைமை அறிக்கை வெளியிட்டுள்ளது. தேர்தல் பொறுப்பாளராக பாஜகவின் தேசிய துணைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பைஜயந்த் பாண்டா நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் இணை பொறுப்பாளராக மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மோகல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான பணிகளை இருவரும் மேற்கொள்வார்கள் என தெரிகிறது. முன்னதாக CT ரவி தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். தற்போது நாடாளுமன்ற உறுப்பினரையும் மத்திய இணையமைச்சரையும் தேர்தல் பொறுப்பாளர்களாக பாஜக நியமித்துள்ளது.
விரைவில் இருவரும் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் முன்னேறி இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் கூறிய நிலையில் அந்த ஒப்பீடு சிறுபிள்ளைத்தனமானது என தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா பதிலடி தந்துள்ளார். சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் வணிகவியல் ஆராய்ச்சித் துறையின் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் 15,32,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டின் வரியில்தான் மற்ற மாநிலங்களுக்கு நிதி செல்வதாகவும் கூறினார். நல்லா தெரியும். ஏன்னா அவர் அங்க ஒன்றிய அரசுல அமைச்சராக இருந்தவர். ஒன்றிய அரசு வாரி வாரி வழங்குது. சரியா? ஒன்றிய அரசு நிதியில் அது ஒன்றிய அரசு நிதி கூட இல்ல, தமிழ்நாட்டு நிதியில் யூபி வாழ்கிறது. இதுதான் உண்மை. முதலீடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை கேட்டது குறித்து பதிலளித்த அமைச்சர் TRV ராஜா, எடப்பாடி பழனிசாமி கேள்விகள் கேட்பதை நிறுத்திவிட்டு அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என்றார். கரூர் மாவட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய கட்சி தரப்பில் கேட்கப்பட்ட இடத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பயணங்களை தொடங்கியுள்ளார். அந்த வகையில் நாளை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பிரச்சாரம் நடைபெறவுள்ள இடத்தில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட SP ஜோஸ் தங்கையாவுடன் அவர் பேச்சுவார்த்தையை நடத்தினார். இந்நிலையில் தாவேக தரப்பில் குறிப்பிடப்பட்ட தொண்டர்களின் எண்ணிக்கை காரணமாக லைட் ஹவுஸ் கார்னர், உழவர் சந்தை ஆகிய பகுதிகளில் அனுமதி வழங்க முடியாது என்று காவல்துறை மறுத்துள்ளதாகவும் மாற்று இடமாக வேலுச்சாமிபுரம் பகுதியை தேர்வு செய்ய தாவேக நிர்வாகிகளுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா அளித்த திருமண மோசடி புகார் தொடர்பாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் திருமணமானதாகவும் தான் கர்ப்பமாக இருக்கும் சூழலில் அவர் தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து 2 நாட்களுக்கு முன்பு 1000 விளக்கு பகுதியில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் ஆஜரான ஜாய் கிறிசல்டாவிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து குற்றச்சாட்டு தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என காவல்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி நேற்று மாலை பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் நேரில் ஆஜரானார். அவரிடம் குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையர் வனிதா சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடத்தினார். அவரது விளக்கங்கள் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் புறப்பட்டார். ராமநாதபுரத்தில் தெருநாய் கடித்த சிறுவன் ரேபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராமநாதன் என்பவரின் 17 வயது மகன் ராஜபிரகாசை கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெருநாய் ஒன்று துரத்தி கடித்துள்ளது. அதன்பின் அவர் தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் ரேபிஸ் பாதிப்புக்கு ஆளானார். இதையடுத்து மதுரையில் சிகிச்சை பெற்று வந்த ராஜபிரகாஷ் சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை இரவு உயிரிழந்தார். இந்நிலையில் ராஜபிரகாஷின் குடும்பத்தினர் அவரது வீட்டின் அருகே வசிப்பவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு சுகாதாரத்துறையினர் ரேபிஸ் தடுப்பூசி போட்டனர். இதனிடையே ராமநாதபுரம் நகர் பகுதி முழுவதும் தெருநாய்கள் ஆங்காங்கே சுற்றித் திரிவதாக குற்றம் சாட்டிய மக்கள் தெருநாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்தனர். லடாக்கில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து சூழலியல் செயற்பாட்டாளர் சோனம் வான்சுக்கின் கல்வி அமைப்பு வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவி பெறுவதற்கான உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து கடந்த 2019ஆம் ஆண்டு நீக்கப்பட்டதை தொடர்ந்து லடாக் தனி யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து மற்றும் அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில் சிறப்பு அந்தஸ்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வான்சுக் லே பகுதியில் உண்ணாவிரதம் இருந்தார். அதில் பங்கேற்ற இளைஞர்கள் மயங்கி விழுந்த நிலையில் உண்ணாவிரத போராட்டம் வன்முறையாக வெடித்தது. பாஜக அலுவலகத்தை தீ வைத்து கொளுத்திய போராட்டக்காரர்கள் காவல்துறையின் வாகனங்களையும் சேதப்படுத்தினர். இதில் 4 பேர் உயிரிழந்தனர், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். சோனம் வான்சுக்கின் தூண்டுதலின் காரணமாக வன்முறை நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டியுள்ள மத்திய அரசு அவரது கல்வி நிறுவனம் வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி பெறுவதற்கான உரிமத்தை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. அமைதி வளர்ச்சிக்கு இட்டுச் செல்லும் என்றும், ஆனால் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தால் அமைதியை நிலைநாட்ட முடியாது என்றும் அமெரிக்காவை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் G20 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெற்று வரும் யுத்தத்தால் கச்சா எண்ணெய், உணவுப் பொருட்கள் மற்றும் உரத்தின் விலை சர்வதேச சந்தையில் உயர்ந்துள்ளதாக கூறினார். கச்சா எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பிற நாடுகள் பெறுவதில் தடையை ஏற்படுத்துவது யாருக்கும் நன்மை ஏற்படுத்தாது என்றும் ஜெய்சங்கர் கூறினார். Excellencies,
Peace can certainly enable development, but by threatening development, we cannot facilitate peace. Making energy and other essentials more uncertain in an economically fragile situation helps no one. உக்ரைன் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுடனும் இந்தியா நட்புடன் இருப்பதை சுட்டிக்காட்டும் வகையில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கும் இடையே யுத்தம் நடைபெற்றால் இரு நாடுகளுடனும் நட்புறவை கொண்டுள்ள நாட்டை அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தலாம் என்றும் கூறினார். அறுபது வருடங்களுக்கும் மேலாக இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக திகழ்ந்த புகழ்பெற்ற ரஷ்ய தயாரிப்பான MiG-21 போர் விமானங்கள் இன்று இந்திய விமானப்படையில் இருந்து அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெறுகின்றன. MiG-21 என்பது சோவியத் யூனியனில் மிகோயன் குரேவிச் வடிவமைப்பகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர்சோனிக் ஜெட் போர் விமானம். இவை இடைமறிப்பு விமானங்களாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தன. இந்திய விமானப்படையில் 1963ஆம் ஆண்டு MiG-21 விமானங்கள் சேர்க்கப்பட்டன. சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவின் வான் பாதுகாப்புக்கு முதுகெலும்பாக இருந்து வந்தவை MiG-21 விமானங்கள். 1965 மற்றும் 1971ஆம் ஆண்டுகளில் பாகிஸ்தானுடன் நடந்த போர்கள், 1999ஆம் ஆண்டு கார்கில் போர் மற்றும் 2019ஆம் ஆண்டு பாலக்கோட் வான்வழி தாக்குதல் போன்ற முக்கியமான ராணுவ நடவடிக்கைகளில் MiG-21 விமானங்கள் முக்கிய பங்கு வகித்தன. 2019ஆம் ஆண்டில் MiG-21 பைசன் ரக விமானத்தை ஓட்டிச் சென்ற விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமான் பாகிஸ்தானின் F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்தியது இதன் திறனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இவை ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு விரைவாக செல்லக்கூடிய இலகு ரக விமானங்கள். வேகம் மற்றும் சுறுசுறுப்பு இதன் முக்கிய பலங்களில் ஒன்றாகும். MiG-21 விமானங்களின் டெல்டா இறக்கைகள் அதிவேகமாக பறப்பதற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டன. இது சிறிய அளவிலான விமானம் என்பதால் குறுகிய தூரங்களில் இருந்து கூட எளிதாக புறப்பட முடியும். MiG-21 ஒரு இடைமறிப்பு விமானமாக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் அது பல்வேறு வகையான போர் பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டது. சுமார் 11,000க்கும் மேற்பட்ட MiG-21 விமானங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. உலக அளவில் மிக அதிக எண்ணிக்கையில் தயாரிக்கப்பட்ட சூப்பர்சோனிக் விமானம் என்ற பெருமையை பெற்றது. MiG-21 விமானங்கள் நீண்ட காலமாக பயன்பாட்டில் இருந்ததால் அதன் பழைய தொழில்நுட்பம் மற்றும் உதிரி பாகங்களின் பற்றாக்குறை காரணமாக விபத்துகளில் சிக்கின. கடந்த 60 ஆண்டுகளில் சுமார் 293 MiG-21 விமானங்கள் விபத்திற்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்துகளில் 200க்கும் மேற்பட்ட விமானப்படை வீரர்களும் 40க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் உயிரிழந்துள்ளனர். இதனால் இந்த விமானங்களுக்கு பறக்கும் சவப்பெட்டி என்ற துரதிருஷ்டவசமான புனைப்பெயரும் கிடைத்தது. விபத்துக்களை குறைக்கவும் விமானப்படையின் நவீனமயமாக்கலுக்காகவும் MiG-21 விமானங்கள் படிப்படியாக நீக்கப்பட்டன. சண்டிகரில் உள்ள விமானப்படை நிலையத்தில் நடைபெறும் பிரியாவிடை விழாவில் பேண்டஸ் என்ற பெயர் கொண்ட 23வது படைப்பிரிவை சேர்ந்த கடைசி MiG-21 ஜெட் விமானத்திற்கு இன்று ஓய்வளிக்கப்படுகிறது. இந்த வரலாற்று நிகழ்வில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் உள்ளிட்ட பல உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். 1963இல் முதலில் சண்டிகரில் சேர்க்கப்பட்ட MiG-21 விமானங்கள் அதே இடத்தில் ஓய்வு பெறுவது ஒரு வரலாற்று நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த விழாவிற்கான முழு ஒத்திகையும் நேற்று முன்தினம் நடைபெற்றது.
இந்தியாவில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் சோவியத் ஒன்றியத்திடமிருந்து உரிமம் பெற்று 657 MiG-21 விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரித்தது. MiG-21 விமானங்களுக்கு பதிலாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானங்கள், சுகோய் 30 மற்றும் பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் போன்ற நவீன போர் விமானங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மாணவிகள் பரதநாட்டியம் ஆடியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பெரிய கோவில் நந்தி மண்டபத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நாட்டிய குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் தினமும் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் 4ஆம் நாளில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியின் போது திடீரென மழை பெய்தது. இருப்பினும் மழையை பொருட்படுத்தாமல் மாணவிகள் அபிநயத்துடன் நடனமாடினர். தேசிய விருது பெற்ற பிரபல திரைப்பட நடிகர் MS பாஸ்கர் தனது விருதை விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து ஆசி பெற்றார். 71வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா அண்மையில் நடைபெற்றது. இதில் பார்க்கிங் படத்தில் சிறப்பாக நடித்திருந்த MS பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் விருதுடன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வந்த MS பாஸ்கர் விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து வணங்கி ஆசி பெற்றார். வாய்ப்பு கிடைத்தால் செங்கோட்டையனை சந்திப்பேன் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்தார். திருவள்ளூர் மத்திய மாவட்ட அமமுக சார்பில் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அம்பத்தூரில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் கலந்து கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனை தான் சந்தித்ததாக வந்த செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டதாகவும், வாய்ப்பு கிடைத்தால் அவரை சந்திப்பேன் என்றும் கூறினார். வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கராத்தே மாஸ்டர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனியார் கலாச்சார அகாடமியில் கராத்தே மாஸ்டராக இருந்த சூலூரை சேர்ந்த அருண்குமார் சில மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த காவல்துறையினர் அருண்குமார் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். இந்நிலையில் அருண்குமார் மதுவில் தூக்க மாத்திரைகளை கலந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது புகைப்படங்கள் உள்ளிட்ட தனியுரிமையை பாதுகாக்க உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடிகர் நாகார்ஜுனா மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி தேஜஸ்கரியா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தனது பெயர் மற்றும் புகைப்படம் இணையதளத்தில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என நாகார்ஜுனா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சில இணைய பக்கங்களில் நாகார்ஜுனாவின் படம் பயன்படுத்தப்படுவதாகவும், அதை கிளிக் செய்தால் ஆபாச தளங்களுக்கு செல்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாதங்களை கேட்ட நீதிமன்றம் இதுகுறித்து விரைவில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 மாதமாக தாவரவியல் பூங்கா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரியும் சிறுத்தை 20க்கும் மேற்பட்ட நாய்களை வேட்டையாடியுள்ளது. இந்த சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்துள்ள வனத்துறையினர் 2 நவீன கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். 10க்கும் மேற்பட்டோர் இந்த பணியை மேற்கொள்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வைகை கூட்டுநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருகிறது. வடுகப்பட்டி வழியாக பெரியகுளம் கீழவடகரை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு உடைப்பு ஏற்பட்டுள்ளது. குழாய் உடைப்பை சீரமைக்காததால் தினசரி லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வெளியேறி சாலையில் தேங்குவதால் போக்குவரத்தும் பாதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டி சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினர் வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு போடுவது அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டினர். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.
நாகை அருகே கீழையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களில் புகையான் நோய் தாக்குதலால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுவரை சுமார் 200 ஏக்கர் பரப்பளவு பயிரில் புகையான் நோய் தாக்குதலால் பயிர்கள் முற்றிலுமாக பதறாக மாறிவிட்டதால் விவசாயிகள் செய்வதறியாமல் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். சுமார் 20 நாட்களில் அறுவடை செய்ய வேண்டிய சூழலில் நோய் பாதிப்பு குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காமாட்சியம்மன்பேட்டையைச் சேர்ந்த வேணு என்பவர் புதன்கிழமையன்று வழக்கம் போல தனது 4 வயது மகன் யோகேஷை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தார். அப்போது வேணுவின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவிய அடையாளம் தெரியாத நபர்கள் யோகேஷை காரில் கடத்திச் சென்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் 6 தனிப்படைகளை அமைத்து விசாரித்து வந்த நிலையில் சிறுவனை கடத்தல்காரர்கள் சாலையோரத்தில் இறக்கிவிட்டு தப்பியோடினர். இந்த விவகாரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது விக்கி என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவாரூர் மன்னார்குடி அருகே தென்கோவனூரில் நெல் மூட்டையில் தேக்கமடைந்திருப்பதால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உடனே திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது குறுவை அறுவடை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தென்கோவனூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10 நாட்களாக விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொண்டு சென்று அடுக்கி வைத்துள்ளனர். இன்னும் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் 3000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கியுள்ளது. திமுக சட்டத்திருத்த குழு தலைவராக மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாணசுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக சட்டத்திட்ட விதி 18-19 படி நியமிக்கப்படுவதாக அக்கட்சி பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து பரப்புரையில் அவதூறாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவையில் மாநகர் காங்கிரஸ் சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உதகையில் புதன்கிழமை பரப்புரை மேற்கொண்டபோது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பற்றி அவதூறாக பேசியதாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை மாநகர காங்கிரஸ் தலைவர் விஜயகுமார் மனு அளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் விவசாயியை கடத்திய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஓலகாசி பகுதியைச் சேர்ந்த தனசேகர் என்பவருக்கும் லத்தேரியைச் சேர்ந்த சுஷ்மா என்பவருக்கும் நிலத்தகராறில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தது. இந்நிலையில் காவல்துறையினர் என கூறி தனசேகரை 5 பேர் கொண்ட கும்பல் கடத்திச் சென்றது. இது தொடர்பாக தனசேகரின் மனைவி பவித்ரா அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவரை மீட்டனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட பாபு, விநாயகம், தமிழ்ச்செல்வன் உட்பட 5 பேரை கைது செய்தனர். மதிப்புமிக்க பிரபலங்கள் பட்டியலில் மீண்டும் இடம் பிடித்த விராட் கோலி யாருக்கு என்னென்ன இடம் என்பதை வரைகலை மூலம் பார்க்கலாம். இந்தியாவோட டாப் 25 பிராண்டட் செலிபிரிட்டிஸ் பட்டியலை ஒரு ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கு. இதில் பல ஆச்சரியமான தகவல்கள் இடம் பிடித்திருக்கு. அதாவது மதிப்புமிக்க பிரபலம் அப்படிங்கிற பட்டியலில் கோலி மீண்டும் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். மும்பையை சேர்ந்த ஒரு நிறுவனமான கிரால் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வறிக்கையில் அடுத்தடுத்த இடங்களில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இதனுடைய தேர்வு முறை அப்படிங்கிறது தான் அடிப்படையானது. அதில் பார்த்தோன்னா பிரபலங்களோட புகழ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய செலிபிரிட்டி ஃபேம், அதற்கு அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவில் ஒரு பிரபலத்திற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, உதாரணத்துக்கு அவங்களை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்தை வச்சு அவங்க மூலமாக செய்யப்படக்கூடிய விளம்பரம், அது மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தை மதிப்பு, இதெல்லாம் தான் இதை அளவிடுறதுக்கான அளவுகோலாக சொல்லப்படுது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா இதில் யார் யாருக்கு எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி விராட் கோலி மீண்டும் முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய பிராண்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 2020 கோடி. இது கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது, அதாவது 2022 ஒப்பிடும்போது 8.66% அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்க முடிகிறது. 2023 ஆண்டு ஆய்வறிக்கை இப்போ வெளியாக இருக்கு. 2வது இடத்துல ரன்வீர் சிங் இருக்கிறார். 1513 கோடியோட பிராண்டட் வேல்யூ மதிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அது கடந்த முறையை ஒப்பிடும்போது 16% குறைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. 3வது இடத்தை ஷாருக் கான் பிடித்திருக்கிறார். 1290 கோடியோட அவருக்கு இந்த பிளேஸ் கிடைச்சிருக்கு. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்பொழுது 21 விழுக்காடு அவருடைய பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கக்கூடியவங்களை பார்த்தோம்னா ஆலியா பட் 1032 கோடியோட அவங்க இந்த இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாங்க. அதே மாதிரி 5வது இடத்துல பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இந்த இடத்தை தக்க வச்சிருக்கிறாரு. 995 கோடியோட பிராண்ட் வேல்யூ மதிப்போட அவர் இந்த இடத்துல இருக்கிறார். அடுத்தபடியாக அக்ஷய்குமார் 957 கோடி பிராண்ட் மதிப்போட அவர் 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்த இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா
ஏழாவது இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். வழக்கமாக 7 அப்படின்னாலே அது தோனிக்கு ராசியான நம்பர்னு சொல்லப்படும். அதனால 2 இடத்தை இந்த முறை வந்து இருவர் பிடித்திருக்கிறார்கள். தீபிகா படுகோன் 912 கோடியும் தோனி 912 கோடி பிராண்ட் மதிப்போடையும் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ தீபிகா படுகோனுக்கு இது வந்து ஒரு முன்னேற்றமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா 8வது இடம் இந்த முறை இல்லை, ஏன்னா 7 இடத்துல 2 பேர் பகிர்றதுனால. 9, 10 9வது இடத்துல வந்து மிக முக்கியமான ஒரு பாலிவுட் நட்சத்திர வீரர் ஹிருத்திக் ரோஷனும் பாலிவுட்டினுடைய மூத்த நடிகரான அமிதாப் பச்சன் 10வது இடத்திலும் இருக்கிறாங்க. இந்த பட்டியல்ல ராஷ்மிகா மந்தனா, அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கியாரா அத்வானி உள்ளிட்ட சில திரை பிரபலங்கள் இடம்பெற்று இருக்கிறது அப்படிங்கிறதும் கூடுதல் கவனம் பெறக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். சென்னை தியாகராய நகரில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்கிறார். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உஸ்மான் சாலையில் ஏற்கனவே உள்ள பாலத்தை CIT நகர் வரை விரிவுபடுத்தும் பணி 165 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இந்த பாலத்திற்கு மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் J. அன்பழகன் பெயர் சூட்டப்படும் என சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையை கடக்க முயன்றவர் மீது இருசக்கர வாகனத்தை மோதியவர்கள் அவரை சாலையோரம் வீசிவிட்டு சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. துவரங்குறிச்சியில் தேசிய நெடுஞ்சாலையை நடந்தபடி கடக்க முயன்ற குட்டுப்பட்டியைச் சேர்ந்த பழனி மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியது. இதில் பலத்த காயமடைந்த பழனியை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சாலையோரம் கிடத்திவிட்ட தப்பியோடினர். அதன் பின் பழனி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் CCTV காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி அருகே வல்லக்குளம் கிராமத்தில் நள்ளிரவில் பைக்கில் உலாவிய கொள்ளையர்கள் ஆடுகளை திருடி சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. ஆடுகளை வளர்த்து வந்த விவசாயி தையிலம்மாள் வாழ்வாதாரம் இழந்ததாக கவலை தெரிவித்தார். 240 நாட்கள் பணி முடித்த அனைத்து தூய்மை தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் 250க்கும் மேற்பட்ட தூய்மை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில அரசின் உத்தரவுப்படி தினக்கூலியாக 731 ரூபாய் வழங்க வேண்டும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் அடையாள அட்டை, பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சொல்லுது சட்டங்கள் எல்லாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் 27 பேட்டரிகள் திருடப்பட்ட விவகாரத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மகப்பேறு சிகிச்சை பிரிவில் இருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 27 பேட்டரிகள் திருடப்பட்டன. இது தொடர்பாக மருத்துவமனை கண்காணிப்பாளர் விஜயகுமார் மன்னார்குடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன்படி நடந்த விசாரணையில் மருத்துவமனையின் ஒப்பந்த பணியாளர்கள் மோகன், சுந்தர், வீரமணி ஆகியோர் பேட்டரிகளை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர்.